ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பெய்ட் அப்படிங்கிற ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நிறையா வந்துகிட்டே இருக்குது. கிரெடிட் கார்டு வழியாக நம்ம பில் பே பண்ணுற ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கலான்னு தான் உள்ள இப்போ இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். மேஜராக இது எதுக்காக யூஸ் பண்ணோன்னா, நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபீஸோ இல்லை ரெண்ட்டோ இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்மளால் பே பண்ணிக்க முடியும். அது தனி சார்ஜ் பண்ணுறாங்க. பட் மற்ற பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது 0.85% தான் போட்டாங்க. இனிஷியல் ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,000 தான் லிமிட்டு. அதுக்கு மேலே உங்களால் பண்ண முடியாது. நீங்கள் அதுக்குள்ளே என்ன பண்ணிங்கனாலும் 0.85 தான் இருக்கும், பர்சன்டேஜ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 1.4% போட்டிருக்காங்க. பட்டு மற்ற பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா 2.5லேருந்து 3 வரைக்கும் பண்ணுறாங்க. இது வந்து 1.4ங்கிறது பெட்டராக தான் இருக்கும். ஒரு பல்க் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். மேபி ஃபீஸ் பே பண்ணுறவங்க இல்லை யாருக்காவது பணம் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா 4.3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. 1 மில்லியன் டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்காக தான் இன்ஸ்டால் பண்ணேன். உங்களுக்கு வந்து லைவ் வீடியோ வந்து என்னால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் உங்களுக்கு ஆப்போட ப்ரௌசர் பேஜில் இருக்கிற இமேஜஸ் தான் காட்டியிருக்கேன். கிரெடிட் கார்டு நீங்கள் ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் டியூஸ் வந்து அதிலேயே கட்டிக்க முடியும். அது போக நீங்கள் யாருக்காவது அவசரமாக அமௌண்ட் மாற்றி அனுப்பணும் அப்படின்னா, உங்கள் டெபிட் கார்டு அக்கௌண்ட்டில் இல்லை அப்படின்னா, கிரெடிட் கார்டுலேருந்து எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் கடைக்கு போய் அலையணுங்கிற நெசசிட்டி இல்லை. நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுலேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு செல்ஃப் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரீசார்ஜ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் பண்ணிக்க முடியும். மொபைல் ப்ரீபெய்ட், போஸ்ட்பெய்ட், எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் பில், இந்த மாதிரி மல்டிபிள் யூசேஜுக்கு இதை யூஸ் பண்ணிக்க முடியும். சாஃப்ட்வேரோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் லெவலில் தான் இருக்குது. எல்லாத்துக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நிறையா ஆப்ஷன்ஸ் இல்லை, க்ளீன் அண்ட் நீட்டாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.